எதிர்த்து பேசிட்டு வணக்கம் நண்பர்களே, சிறப்பு நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இரண்டு முக்கியமான அமர்வுகளாக இருக்கும். எப்போதும் இன்றைக்கு ஒரே அமர்வாக இரண்டு விஷயங்களை குறித்து நாம் பேச இருக்கின்றோம். ஒன்றுக்கொன்று தொடர்புடைய விஷயங்களாக இருக்கின்றன. ஒன்று, இந்த நேற்றே நாம் தொடங்கி வைத்ததுதான் ஆங்கில ஊடகங்கள்ல டைம்ஸ் நவ் தொலைக்காட்சியும் மூன் தொலைக்காட்சியும் இணைந்து வெளியிட்ட ஒரு வீடியோ காட்சி என்பது தேசம் முழுக்க விவாத பொருளாக மாறியிருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்களிடையே குதிரை பேரம் நடத்தப்பட்டதா என்கிற இந்த விவாதத்தை நேற்றிலிருந்து தொடங்கி இருக்கிறோம். இன்றைக்கு இது அடுத்த கட்டத்தை அடைந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக உயர்நீதிமன்றத்தை அணுகி இருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணையோ அல்லது வேறு உயர்மட்ட விசாரணையோ வேணும் என்கிற அந்த கோரிக்கையோடு இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியை அணுகியிருக்கிறார்கள். அந்த வழக்கு வரும் வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இந்த வீடியோ காட்சிகள்ல ஸ்டிங் ஆபரேஷன்ல பேசியதாக கூறப்பட்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் இன்றைக்கு ஒரு மறுப்பை பதிவு செய்திருக்கிறார். திரு ஓ பன்னீர்செல்வம் அணியில் இருக்கின்ற மதுரை சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் பேசிய அந்த காட்சிகளில் தான் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 2 கோடியிலிருந்து 4 கோடி 6 கோடி 10 கோடி என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். அவ்வளவு ரூபாய் கொடுக்கப்பட்டது, கூட்டணி கட்சியில் இருக்கிறவர்களுக்கு 10 கோடி ரூபாய் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் என்றெல்லாம் தகவல்களை அதில் வெளியிட்டிருந்தார். அவற்றை முழுமையாக இன்றைக்கு மறுத்திருக்கிறார். முதலில் தான் அந்த வீடியோ காட்சிகளில் இடம்பெறவில்லை என்று ஒரு கருத்தை பதிவு செய்தவர் திரு ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்துவிட்டு வந்த பிறகு அந்த வீடியோ காட்சிகளில் இருப்பது நான் தான், ஆனால் குரல் மட்டும் வேறொருடையது என்கிற கருத்தை முன்வைத்திருக்கிறார். அதில் மொத்தமாக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளையும் மறுத்திருக்கிறார். நான் யார் மீதும் அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைக்கவில்லை. இதை நீதிமன்றத்தில் சென்று இதற்கான நீதியை பெறுவதற்கு முயற்சிப்பேன். எனக்கு எதிரான ஒரு செய்தியாக இது பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது என்கிற கருத்துக்களை எல்லாம் வழக்கமாக இது போன்ற குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்பவர்கள் வைக்கின்ற ஒரு பதிலாக அது இருந்திருக்கிறது. இதற்கிடையில் தான் நாளை சட்டமன்றம் கூடுகிறது. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் இது குறித்து பெரிய அளவிற்கு விவாதம் அல்லது இந்த பிரச்சனையை எழுப்புவதற்கு எதிர்க்கட்சிகள் தயாராக இருக்கின்றன. அதற்கான சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டங்களையும் இன்றைக்கு திமுகவும் காங்கிரசும் நடத்தியிருக்கிறது. இந்த சூழலில் தான் தமிழக அரசியலை உலுக்கும் குதிரை பேர புகார், சிபிஐ விசாரணை கேட்கும் திமுக, குழப்பமான அரசியல் சூழலில் நாளை கூடும் சட்டப்பேரவை, என்ன நடக்கும் இனி என்பது குறித்து பேச இருக்கின்றோம். இந்த அமர்வில் நம்மோடு இணைகிறார்கள் திரு கோவை செல்வராஜ், அதிமுக அம்மா அணியின் சார்பாக திரு கோவை செல்வராஜ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அதேபோல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணியின் சார்பாக திரு கே.சி. பழனிசாமி, திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வழக்கறிஞர் மனு, மூத்த பத்திரிகையாளர், மும்பை பத்திரிகையாளர் சங்கத்திலிருந்து விருது பெற்ற பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் நம்மோடு இணைகிறார். விரைவில் நம்மோடு இணைகிறார் ஜெயராமன், அறப்போர் இயக்கத்திலிருந்து ஜெயராமன் நம்மோடு இணைகிறார். இன்றைக்கு ஆளுநரை சந்தித்து ஒரு பெட்டிஷன் கொடுத்திருக்கிறாங்க. இந்த நடவடிக்கை தொடர்பாக இது குறித்தெல்லாம் பேச இருக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். திரு கேசிபி, உங்கள்கிட்ட தான் தொடங்க வேண்டியிருக்கிறது. இந்த வீடியோ காட்சிகளை ஒட்டுமொத்தமா இதுல நான் இடம்பெறவே இல்லை அப்படின்னு சொன்னார் சரவணன். திரு ஓ பன்னீர்செல்வத்தை வந்து சந்தித்தார். அந்த சந்திப்புக்கு பிறகு அந்த வீடியோ காட்சிகள்ல இருக்கிற உருவம் நான் தான், ஆனா குரல் என்னுடையது இல்லைங்கிறாரு. இது என்ன கதை? இல்லை, அதாவது அவர் வந்து அந்த குரல் வந்து என்னுடைய குரல் அல்ல அப்படிங்கிறத ஒரு கருத்தை வந்து இன்னைக்கு வந்து சொல்லியிருக்கிறாரு. நம்ம வந்து ரெண்டாவது, இது ஏதோ ஒரு திட்டமிட்ட ஒரு எங்களது புகழை, எங்கள் அணியினுடைய வளர்ச்சியை குறைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக வெளியிடப்பட்ட செய்தியாக இருக்கிறது. கூவத்தூரில் என்ன நடந்தது அப்படிங்கிறது வந்து பிப்ரவரி மாதத்திலேயே பல பொதுக்கூட்ட மேடைகளில் நாங்கள் எல்லாருமே அதை வந்து சொல்லியிருக்கிறோம். அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க, திரு நத்தம் விஸ்வநாதன் சொல்லியிருக்கிறாரு. எல்லாருமே இது மாதிரி குதிரை பேரம் நடக்கிறது, அதனால தான் அவங்களை அங்கே அடைச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் தொகை வாரியா சொல்றாரு. இன்னருக்கு 2 கோடி, பல இடங்கள்ல வந்து போகும்போது 2 கோடியா இருந்தது, ஆளுநரை பார்க்க போகும்போது 4 கோடியாக பேசப்பட்டது. சில கூட்டணி கட்சியில இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 10 கோடி கொடுக்கப்பட்டதுன்னா ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். அதுக்கு பிறகு மற்றவங்களுக்கு எல்லாம் 1 கோடி தான் கிடைச்சது அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாரு. இப்படி பல்வேறு விஷயங்கள் அதுல வருது. இல்ல, எந்த இடத்துலயுமே திரு சரவணன் அவர்கள் அவர் வாங்கினார்னோ அப்படின்னு அவர் எந்த இடத்துலயும் வந்து சொல்லல. இது வந்து ஒரு டீ கடை பெஞ்சில் பேசுற மாதிரி ஏதோ ஒரு 2 பேர் ஒரு தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய ஒரு கருத்தாக அதை பதிவு பண்றாங்க. ஆனா அவர் திரு சரவணன் அவர்கள் நீங்க ஒத்துக்கிறீங்க, சொல்ல வர்ற, அதுக்குள்ள நீங்க இடமறிச்சிட்டீங்க.
சரவணன் நீங்க அவர் உண்மையே பேச- ஃப்ளோல இல்ல, வந்துருச்சு இல்ல, அப்படின்னு இல்ல, இல்ல. நான் என்ன சொல்றேன்னா இல்ல முழுமையா இப்படி நான் என்ன சொல்றேன், நம்ம வந்து டிஜிட்டல் உலகத்துல இருக்கிறோம் திரு கேசிபி. திரு சரவணனுடைய இன்றைய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை முழுமையா டிஃபெண்ட் பண்ண முடியுமா? மக்கள் எதுவுமே தெரியாத இடத்துல இருக்கிறாங்களா? அந்த உருவம் நான் முதல்ல வந்து அதுல நானே இல்ல, என்னுடைய உருவமே இல்லைன்னாரு. திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சந்தித்து ஆலோசனை கூட்டம்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு அது உருவம்லாம் நான் தான், இந்த சட்டை என்னோடது தான், மாப்பிள்ளை வேற, இந்த மாதிரியான ஒரு கதையெல்லாம் சொல்றத மக்கள் ஒத்துப்பாங்களா? எனக்கு இல்ல, புரியல. இதை வந்து நம்ம வந்து ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். ஒண்ணு, அந்த குரல் திரு சரவணன் அவரது இல்ல அப்படிங்கறத அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. அது எந்த ஒரு ஃபாரன்சிக் இதுலயும் வந்து அவரது இல்ல அப்படிங்கறத வந்து எங்கனால வந்து நிரூபிக்க நிச்சயமா முடியும். ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியதுதான், அதுல மாற்று கருத்தே அதை இல்ல. நிரூபிக்கலாம். அந்த வீடியோ காட்சிகளை எடுத்தவர்கள் அதற்கு தயாருங்கிறாங்க. எல்லா விதமான ஆய்வுக்கும் பிறகுதான் இதை நாங்க வந்து வெளியிடுறோம். நாங்களும் அதற்கு தயார். இது ஒரு சைடு வச்சுப்போம். இன்னொன்னு, ஒரு வாதத்திற்கு நம்ம எடுத்துட்டா கூட அவர் அதுல வந்து எதுவுமே தப்பா சொல்லிரல. அவர் சொல்ல அவர் எதுவுமே தவறாக சொல்லல. ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் குறித்து நாங்கள் அரசியல் தான் பண்றோம், இதெல்லாம் தவறா எதுவுமே சொல்லல அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்ப நான் டைம்ஸ் நவுல வந்து நான் அந்த வீடியோவையே நான் பார்த்துட்டு வர்றேன். அவர் என்ன சொல்றாரு, ஆர்கே நகர்ல இந்த பிரச்சாரம் வந்து நாங்க வந்து செய்யறோம், அப்ப மக்களுடைய ஏற்பு வந்து இன்னும் கொஞ்சம் முதல்லயே இத வந்து நீங்க ஒரு பகுதியை வச்சு சொல்றீங்க, அதுல இன்னொரு பகுதியும் இருக்கிறது. அவருடைய 6 நாள் அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க, 1 நாள் 2 நாள் இல்ல. அந்த 6 நாள் பகுதியில நானும் அதை பார்த்துட்டு தான் அந்த கேள்வி உங்களுக்கு வைக்கிறேன். அவர் அந்த இடத்துல ஆமா நாங்க வந்து அரசியல் தான் செய்யறோம், இது ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்துல எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை, அரசியலுக்காக இதை நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்றாரு. திரு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே, எனக்கு இதுல சந்தேகம் இல்ல, ஆனா மக்கள் வந்து இத வந்து விசாரிக்கப்பட வேண்டும், சந்தேகம் புதிய தலைமுறையோட அக்னி பரீட்சையில 2 முறை திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறாரு. ஆனால் உங்கள் அணியுடைய 2 முக்கியமான கோரிக்கை என்னவா இருந்துச்சு? ஒண்ணு, இந்த குடும்பத்தை விளக்கணும் நீங்க. ரெண்டாவது, முதன்மையானது அப்படின்னு நீங்க எல்லாருமே சொன்னது, ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தில் இருக்கிற மர்மத்திற்கு விசாரணை வேண்டும், விசாரணை வேண்டும். நீங்க இல்லாத ஒண்ணுக்கு எதுக்கு விசாரணை கேக்குறீங்க? அப்ப அது அரசியல் தானே. அந்த கோரிக்கை எப்ப வந்ததுனால், திரு PH பாண்டியன் அவர்கள் அதை முழுமையாக அறிந்து ஒரு 18 கேள்விகள், திரு மனோஜ் பாண்டியன் அவர்கள் ஒரு 7 கேள்விகள்னு சொல்லிட்டு வரிசையா லிஸ்ட் அவுட் பண்ணி ஒரு பிரஸ் மீட்ல அதை வந்து சொன்னாங்க. அதை தொடர்ச்சியாக லண்டன்ல இருந்து அந்த டாக்டர்ஸ் இங்க வந்த பொழுது அவர்கள் பல கருத்துக்களை சொன்னாங்க. அப்போ ஒரு கான்ட்ரடிக்டரியா, ஒன்றுக்கொன்று முரண்பட்ட கருத்துக்கள் நிறைய வருகிற பொழுது இதற்கு ஒரு விசாரணை தேவை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தோம். அடுத்தது, ஒரு அணியில 1 கோடி தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம், ஒரு முக்கியமானவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பொறுப்புல இருக்கிறவங்களே குறைஞ்சபட்சம் ஒரு 250-300 பேர் இருக்கிறாங்க. அப்ப ஒரு அணியினுடைய முடிவு அப்படிங்கிறது, ஒரு அணியினுடைய தலைவர் மாறுபட்டு பேசுகிறாரா? அவர் வந்து திரைக்கு முன்னால் ஒன்னு பேசுறாரு, பின்னாடி ஒன்னு பேசுறாரு. அணியினுடைய தலைவரும் ரிவோல்ட்டுக்கு முன்னாடி வெளிப்படையாக தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தும் போது இந்த மரணம் குறித்து எந்த சந்தேகத்தையும் எழுப்பல. அதற்கு பிறகுதான் அது வந்துச்சு. எனவே அதை ஒட்டி, தலைவரை ஒட்டியே தொண்டராக திரு சரவணன் இருக்கிறார். அவர் அதை யதார்த்தமா சொன்னார். திரு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இதுல வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய சந்தேகம் இல்லைங்கிறது நான் சொல்லி இருக்கிறேன், ஆனா இருந்தாலும் மக்கள் இதை எதிர்பார்க்கிறார்கள், ஆகையினால நாங்க அந்த கோரிக்கையை வைக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லி இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து இதுல டபுள் ஸ்டாண்டர்டுங்கிறது வந்து கிடையாது. நம்ம பேசலாம். மனு, இப்ப இதுல வந்து ஒரு அடிப்படை வந்து குழப்பம் எழுகிறது. என்ன என்றால், திரு சரவணன் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஓ பன்னீர்செல்வம் வந்து அன்றைக்கு பிப்ரவரி மாதத்திலே சொன்னாரு, குதிரை பேரம் நடக்குது, விலைக்கு வாங்குறாங்க எம்எல்ஏக்களை அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு சரவணனும் அதுதான் சொல்றாரு இந்த வீடியோ பதிவுல. ஆனா சரவணனே அதை மறுக்கிறாரு. இவங்களுக்கு வேணும்ன்றப்ப அந்த விஷயத்தை எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி தான் இப்ப ஜெயலலிதான்ற ஒரு முதலமைச்சரின் மரணத்தில் வந்து மர்மம் இருக்கா இல்லையா? மர்மம் இல்லை என்று ஓபிஎஸ் வந்து நம்பினால், ஒரு முன்னாள் முதல்வராக, ஒரு அணியின் தலைவராக அவர் என்ன சொல்லணும்? கண்டிப்பாக மர்மம் இல்லை, நான் அனுதினமும் அவர்களை வந்து சந்தித்தேன், இல்லை அவரை பார்த்த அந்த டாக்டர்களிடம் பேசி நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லணும். அவருக்கு மர்மம் இல்லையா, ஆனா மத்தவங்களுக்காக ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தணுமா? ஆனா இதுல வந்து இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க வந்து நீதிமன்றத்தை அணுகிருக்கீங்க. வீடியோ காட்சிகளே அடிப்படையில அவர் முழுமையா மறுக்கும் போது இது எந்த அடிப்படையில விசாரணைக்கு உட்படுத்தப்படும்? ஆய்வுக்கே உட்படுத்தாமல் உடனடியாக இதை வந்து இந்த சட்டமன்ற உறுப்பினர்களை பதவி நீக்க செய்ய வேண்டும், ஆட்சி தொடரக்கூடாது, இப்படியான முன்முடிவுகளை எப்படி எடுக்கிறீங்க? நாங்க இன்னைக்கு வந்து கேட்டது, தலைமை நீதிபதியிடம் நாங்கள் வந்து கோரியது என்னவென்றால்,
நாங்கள் தொடர்ந்த வழக்கு பிப்ரவரி 21 நாங்கள் தொடர்ந்த வழக்கு இந்த வாக்கெடுப்பு தீர்மானம் வந்து சரியாக நடக்கவில்லை என்பது அதை உறுதிப்படுத்தும் வகையில் இதை வந்து இன்னைக்கும் நேற்று நியூஸ் பார்த்தவங்க யாரும் இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட மாதிரி எனக்கு தெரியல. இது வந்து ஒரு உறுதிப்படுத்தல் என்றுதான் பார்க்கிறார்கள். இந்த ஒரு நிகழ்வை ஒரு சமீப நிகழ்வை வைத்துக்கொண்டு நாங்கள் கோரியது சிபிஐயும் டிஆர்ஐ அதாவது அமலாக்கத்துறை வருமான வரித்துறையை கொண்ட ஒரு குற்ற விசாரணை பிரிவும் வந்து இதை புலனாய்வு செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதை ஏற்றுக்கொண்டு வெள்ளிக்கிழமை இந்த வழக்கை வந்து அவசர வழக்கா எடுத்துக்கொள்றாங்க. இப்ப சரவணன் வந்து நேற்று பேசினதை பார்த்தா அவரு அந்த வீடியோல இருக்கிறது அவரா இல்லையான்றதெல்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு குரல் பரிசோதனையில தெரிஞ்சிட போகுது. ஆனா அவர் பேசுறதை பார்த்தா ஒரு வெகுளித்தனம் ஒரு அப்பாவித்தனம் தெரியுது. அவர் என்ன சொல்றாருன்னா ரொம்ப ஒரு ஏக்கத்தோட சொல்றாரு, பாருங்க கருணாசு அப்புறம் மத்தவங்க தமிமுன் அன்சாரி அவங்கெல்லாம் வந்து 10 கோடி மேல வாங்கிட்டாங்க அப்படின்றாரு. இவர் என்னன்னா அந்த கூவத்தூர்ல இருந்து அங்கிருந்து எகிரி குதிச்சு ஒரு அணிக்கு வந்தவர். அவங்களே 10 கோடி வாங்கிட்டாங்க, நமக்கு எதுவும் கிடைக்கலையேன்ற ஒரு வருத்தம் இருக்குதோ என்னமோ. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாங்க இந்த ஒரு அடிப்படையில மட்டும் இவங்க ஆட்சி விலகணும் அப்படின்ற சொல்லல. முதல்ல இருந்து பாருங்க, நத்தம் விஸ்வநாதன் முன்னாள் அமைச்சர் மேல ஒரு ரெய்டு, அதுக்கு அடுத்து தலைமை செயலர் மேல ரெய்டு, 3வது நம்மளோட மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மேல ரெய்டு, 4 சேகர் ரெட்டின்ற ஒரு நல்ல ஒரு நேர்மையான ஒரு பிசினஸ்மேன் மேல அவர் மேலேயும் ரெய்டு. கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாயும் புது பணமும் கோல்டும் எடுத்திருக்காங்க. சரவணன் சொல்றத பாருங்க, பாதி பேருக்கு அமௌண்ட் ரெய்டு நடந்துச்சு, அதை விட்டுட்டீங்க. கண்டிப்பாக. ஆனா தொடர்ச்சியா பார்த்தா இவர் இப்ப இல்ல சரவணன் அது என்ன சொல்றாருன்னா சில பேருக்கு அமௌண்ட் கிடைச்சிருக்கு, இன்னும் பெண்டிங் இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு காலையில வந்து சேகர் ரெட்டி வீட்டுல திருப்பி மேல ஒரு 50 கிலோ தங்கம் எடுத்திருக்காங்க. அன்னை கண்டிப்பா அந்த பெண்டிங் இருக்கிற பணமும் இனிமே வர்ற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா சேகர் ரெட்டி வீட்டுல எடுக்கிற பணமும் இவங்க வர பெண்டிங் தொகையும் கூட்டி பாருங்க ஏறக்குறைய ஒன்னா இருக்கு. கடைசியா நான் சொல்ல வேண்டி விரும்புவது, கிட்டத்தட்ட ஒரு 6ல இருந்து 10 கோடி அளவுக்கு பேரம் பேசியிருக்காங்கன்னா ஒரு 800ல இருந்து 1000 கோடி வரைக்கும் செலவு செஞ்சிருக்கணும். எந்த ஒரு அரசும் 1000 கோடி செலவு செஞ்சு அதுக்கு அடுத்து ஆட்சி நடத்துவாங்களா, எப்படி ஈடு செய்வான்றது பாப்பாங்களா? ஆஃபர் பண்ணப்பட்டதுன்னு சொல்லியிருக்காரே தவிர யாரும் வாங்கினாங்க என்ன வந்தாங்கன்னு இன்னும் வரவே இல்லைங்கிறது தான் இவங்க தொடர்ந்து முன்வைக்கிற இதா இருக்கு. நீங்க என்ன அடிப்படையில 800 கோடி 1000 கோடி அப்படிங்கிற அடிப்படையில வரீங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. இல்ல இவங்க வந்து ஒரு கமிட்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னா இவ்வளவு கோடி நாங்க கொடுக்குறோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஒரு அமைச்சரும் ஒரு முதலமைச்சரும் அந்த பணத்தை எப்படி வசூல் பண்றதுன்னு பாப்பாங்களா, இல்ல மக்கள் நல திட்டங்கள் எப்படி செய்யறதுன்னு பாப்பாங்களா? அந்த ஒரு அடிப்படை பிரச்சனை இருக்குல்ல. இவங்களோட குறிக்கோள் வந்து நல்லாட்சி நடத்துறதா, இல்ல நம்ம எம்எல்ஏக்கள் எல்லாம் தக்க வைக்கிறதுக்கு நம்ம அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண அமௌண்ட்டை கொடுக்கறதா அப்படின்றதுதான் நாங்க எங்களோட பெரிய வருத்தமா இருக்கு. செல்வராஜ் இங்க இருந்து தொடங்க வேண்டியது. திரு சரவணன் அவர்கள் இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு தானே எங்க அணியில வந்து இருக்கிறாரு. அப்ப அவர் சொன்னதெல்லாம் உண்மை இல்ல நான் திரும்ப சொல்றேன், ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு உண்மையா இருக்கணும், இல்ல பொய்யா இருக்கணும். நான் வந்து முதல்ல ஆரம்பத்திலே நான் சொல்லிட்டேன், அதாவது அவருடைய குரல் அவரது இல்லைன்னு அவர் மறுத்திருக்கிறாரு, அது உண்மை இல்லை. ஆனால் அதுல அவர் சொல்றதுல இன்னொரு வீடியோ காட்சியிலேயே ஒரு பகுதியில ஓ பன்னீர்செல்வம் அணிக்கு வருவதற்கும் பணம் வாங்கப்பட்டது பேசப்பட்டதுங்கிறது வருது. இல்ல உங்களுடைய அணிக்கு வருவதற்கும் பணம் பேசப்பட்டது, அதுக்கு 2 கோடி ரூபாய் பேசப்பட்டது அப்படிங்கிறதும் வருது. ஒருத்தர் பணத்துக்கு ஆசைப்படுறவரு 6 கோடி பெருசா 2 கோடி பெருசா கிடைக்கலன்னு தானே வந்துட்டாங்கிறாரு. வெளியில மத்தவங்களுக்கு எல்லாம் இவ்வளவு ரூபாய் கொடுத்துருக்காங்க, கூட்டணி கட்சியில இருந்தவங்க எல்லாம் கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு கொடுக்கலையேன்னு நான் வந்துட்டேங்கிறது அதுல தெரியுது. அவர் அதற்கு பிறகு பேசும்போது திரு ஜெயராமன் சொல்ற மாதிரி அவர் 500 கோடி ரூபாய் வரைக்கும் எல்லாம் திட்டம் போற எனக்கு புரியவே இல்லை. ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய அதிகபட்ச இந்த வருமானமோ அல்லது அவர்களோட டார்கெட் எல்லாம் இப்படி இருந்துச்சுன்னா நாடு எங்க போய் நிக்கிறது? அந்த இடத்துலதான் இதனுடைய நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகும். திரு செல்வராஜ், கூவத்தூர்ல தொடர்ந்து நீங்க மறுத்துக்கிட்டே வந்த ஒரு விஷயம், ஆனால் எதுவுமே இல்லாம அடிப்படையே இல்லாம ஒரு இவ்வளவு தூரம் புகைச்சல் வராது. இன்னைக்கு வெளிப்படையாக நீங்க வந்து குதிரை பேரம் நடத்துனீங்க, அதுக்கான பணம் கொடுக்கப்பட்டது, தங்கம் கொடுக்கப்பட்டது, அல்லது வேற இவர் மட்டும் இல்ல கனகராஜும் சொல்றாரு. சூலூர் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் கனகராஜிட்ட பேசும்போதும் சில பேருக்கு 2 கோடி கொடுத்தாங்க, சில பேருக்கு 1 கோடி கொடுத்தாங்க, எங்களுக்கு எல்லாம் வராமலும் போச்சு அப்படிங்கிற விஷயத்தை முன்வைக்கிறாரு. என்ன சொல்றீங்க? அதாவது இப்போ சட்டமன்ற கூட்டம் தொடர போறதுனால ஆட்சியில எந்த குற்றம் கண்டுபிடிச்சு பேச முடியாதனால ஒரு மெஜாரிட்டியான ஒரு கட்சி தூண்டுதலால தன்னுடைய பலத்தை காண்பிப்பதற்காக இப்படி ஒரு அபாண்டமான ஒரு பழியை சுமத்தி சட்டமன்றத்தில் கலாட்டா பண்றதுக்கு ரெடி ஆயிருக்காங்க. இதுதான் நான் சொல்ல போறேன்.
இல்ல நீங்க அடிப்படையில இந்த குற்றச்சாட்டு எதையும் மறுக்கல. இந்த உடனே குற்றச்சாட்டே ஏன்னா இந்த நடக்காத நேரடியா அந்த குற்றச்சாட்டு. இல்ல, நான் குற்றச்சாட்டு ஒரு வர நிமிஷம் முடியாம சொல்றேன். நான் என்ன எங்க- கேக்குறேன், ஒரு நிமிஷம். யாராவது உங்களுடைய எந்த ஆட்சி இடத்துலயாவது- மீது இல்ல, எந்த தினம்தோறும் அவர் அறிக்கை கொடுத்துட்டு இருக்காரு. இல்ல, தினம்தோறும் அதை எதிர்க்கட்சிகளுடைய நான் அறிக்கையும் என்ன பேட்டிகளும் சொல்றேன், ஒரே வந்துட்டு இருக்கு. நிமிஷம். இல்ல அவர் ஆட்சி மீது அவரு குறை காலையில சொல்றதுக்கு ஒண்ணு எதுவுமே சொல்லுவாரு, இல்லங்கிறதுனால இல்ல, இதுக்குள்ள காலையில வந்தாருன்னு ஒண்ணு சொல்றீங்க. சொல்லுவாரு, மத்தியானம் ஒண்ணு, நைட் ஒண்ணு சொல்லுவாரு. அவருடைய அறிக்கையை அவர் பத்தி சொல்றது நம்ம அவருக்கே பேசுவோம். ஞாபகம் இல்ல இல்ல. அடுத்த அந்த செக்மெண்ட்ல மாதிரி அறிக்கை இல்ல அது அடுத்த விஷயம். அதுல செக்மெண்ட்ல நம்ம வருவோம். இல்ல நான் என்ன சொல்றேன், கூவத்தூரை பத்தி கேக்குறீங்க. அதான் கூவத்தூர்ல எந்த விதமான தப்பு நடந்ததாக யார் சொல்றான்? எந்த எம்எல்ஏவாவது கனகராஜ்ன்றவர் உங்களோட எந்த இருக்கிறவர் கனகராஜ் எந்த இடத்துல என்ன சொன்னாரு? சூலூர் சட்டமன்ற என்ன உறுப்பினர் சொல்லிருக்காரு கனகராஜ். சொல்லுங்க. அந்த மாதிரி அவர் சொல்லவே நான் இல்லையா? இப்ப போட்டு காமிக்க முடியும். அந்த அவர் வீடியோ என்ன காட்சிகள் சொன்னாருன்னு நம்மகிட்ட சொல்லுங்க. இருக்குது. அவர் என்ன சொன்னாருன்னு சொல்லுங்க. சிலருக்கு 2 கோடி கொடுக்கப்பட்டது, சிலருக்கு 1 கோடி கொடுக்கப்பட்டதுன்னா கொடுக்கப்பட்டது. சொல்ல குடுக்குறோம், நாங்க யாருக்குமே குடுக்கலன்னு தான் சொல்றாங்க. அப்ப கொடுக்கறோம்னு சொன்னது ஓகே குடுக்கறேன்னு சரியா? சொல்லலையே. யார் சொன்னா குடுக்கறேன்னு? இப்ப அது சொன்ன குடுக்கறேன்னு சொன்னது இல்லங்க, யார் அவர் சொல்லுங்க. சொன்ன அந்த அவரே வாசகத்துல தான் கேக்குறேன். அவர் சொன்ன அந்த குடுக்கறது யாருன்னு வாக்குமூலத்தை சொல்லுங்க. நீங்க ஏத்துக்கிறீங்க. யாரு கொடுக்கறோம்னு கொடுக்க- சொன்னாங்கன்னு அந்த தான் சொன்னாரே மாதிரி எல்லாம் ஒழிய கொடுக்க வேண்டிய வாங்கினோம்னு அவசியம் சொல்லலங்கறத இல்ல. அங்க கொடுக்க- ஆத்தென்டிசிட்டியா அங்க நீங்க கொடுக்க எடுத்துக்கும் வேண்டிய போது அவசியம் இல்ல. அந்த ஆஃபர் இல்ல, இல்ல. பண்ணதே தவறா இல்லையா? அங்க அந்த மாதிரி ஆப்பரும் பண்ணல, அந்த மாதிரி கொடுக்கவும் கிடையாது, நடக்கவும் கிடையாது. நடக்காத ஒரு விஷயத்தை நடக்காத குற்றச்சாட்டுக்கு நமக்கு கற்பனையோட பேசிட்டு இருக்கிறோம். என்னோட வருத்தம். ஆளுநர் வரைக்கும் போயிருக்கிறாரு. ஜெயராமன் கேட்பேன், ஏன்னா ஒரு விஷயம் நடக்கவே இல்லை, எதுவுமே இல்லை, கற்பனையா ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு உங்களை போன்ற சமூக செயற்பாட்டாளர்கள் ஆளுநர் வரைக்கும் போறீங்களா? செல்வராஜ் குறிப்பிட்ட கேட்கிறாரு. அதாவது இந்த மாதிரி இவங்க வந்து பண குதிரை பேரம்லாம் நடத்துறாங்க அப்படிங்கறதுல வந்து மக்களுக்கு வந்து எந்த விதமான சந்தேகமே கிடையாது. இது இப்ப இல்ல, கூவத்தூர்ல நடக்கும் போதுலேருந்தே மக்களுக்கு சந்தேகம் கிடையாது, இதுலதான் இருக்காங்க அப்படிங்கறத பார்த்தோம். அதனாலதான் நாங்க எம்எல்ஏக்களை கூப்பிட்டு நீங்க வாங்க வந்து மக்கள் இடத்தையே பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த காஃபி வித் எம்எல்ஏ இதெல்லாம் நடத்தும் போது கூப்பிட்டோம். ஆனா யாருமே வரல. இன்னைக்கு என்ன ஆயிருக்கு நேத்துக்கு அந்த எக்ஸ்போஸ் இல்லை அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு பக்க எம்எல்ஏ மட்டும் இல்ல, இருபக்க எம்எல்ஏக்களும் மிக தெளிவா வெளியே வந்து அவர் கனகராஜ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, சில எம்எல்ஏக்களுக்கு கிடைச்சிருக்கு, இன்னும் சில எம்எல்ஏக்கள் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்காரு. சரவணன் அவர்கள் என்ன சொல்றாரு, நான் வந்து அங்க இருந்தேன்னா நான் 2 கோடி ரூபாய் வாங்கிட்டு நான் வந்து ஒரு ஆட்டு மந்த மாதிரி அங்க இருந்திருப்பேன். நான் இப்ப வெளியே வந்ததுனால மக்களுக்கு எனக்கு தெரியுது, நாளைக்கு நான் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிட்டு நான் எனக்கு இந்த 5 கோடி 10 கோடி எல்லாம் ஒரு விஷயம் கிடையாது, 500 கோடிக்கு நான் சம்பாதிக்கணும் அப்படின்றாரு. இன்னைக்கு வந்து நம்மளை ஆளக்கூடிய எம்எல்ஏக்களுடைய என்ன ஓட்டம் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறது இதை தெளிவா காமிக்குது. இன்னைக்கு வந்து இது வந்து ஏதோ ஏடிஎம்கே சொல்ற மாதிரி இது வந்து டிஎம்கே கொண்டு வந்த எக்ஸ்போஸே கிடையாது, எதிர்கட்சி கொண்டு வந்த எக்ஸ்போஸே கிடையாது. இது வந்து ஒரு டைம்ஸ் ஒரு மீடியா கொண்டு வந்த, மூன் டிவி டைம்ஸ் கொண்டு வந்த எக்ஸ்போஸே. அதனால வந்து இதோட ஆத்தென்டிசிட்டி, இதோட கிரெடிபிலிட்டி வந்து ரொம்ப அதிகம். இது வந்து உண்மையா இல்லையாங்கிறது ஒரே நாள் வந்து அந்த வாய்ஸ் டெஸ்ட் பண்ணா வந்து உறுதியாயிட போகுது. சரி, அது So, அன்னைக்கே இந்த மாதிரி சொல்லிருக்காங்க. ஒரு 3 மாசம் சூழ்நிலையில கழிச்சு சட்டமன்றம் நடக்கும்போது சொல்றதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க பாப்போம். இப்ப எதுக்கு சொல்றாங்க? இதெல்லாம் ஒரு டிராமா சார், இது பூரா கூத்தடிக்கிற வேலை இதெல்லாம். இல்லங்க, அதாவது இப்ப இது டிராமாவா இல்லையானா, இது டிராமா அப்படின்னா நேரடியாக அரசாங்கம் முன் வந்து, நீங்களே முன் வந்து இதுக்கு நாங்க ஒரு விசாரணை கமிஷன் போடுறோம், இல்ல இதை விசாரிக்க நாங்க தயாரா இருக்கிறோம், அல்லது நீதி விசாரணைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், இது முழுக்க உண்மை பொய் தானே? அதுக்கு முழுக்க பொய்யான ஒரு விஷயத்திற்கு, முழுக்க பொய்யான ஒரு விஷயத்திற்கு நீங்கள் ஏன் இவ்வளவு தயங்க வேண்டும்? எனக்கு இந்த மாதிரி பணம் கொடுத்தாங்க, பத்திரிகைகள் இல்ல ஊடகத்துல இவ்வளவு வெளிச்சம் போட்டு காமிச்ச பிறகு புகார் வந்தாதான் நடவடிக்கை எடுப்போம்னா என்ன அரசு அது? ஊடகம் சொல்றது உண்மையா இருந்துருமா? வீடியோவா வர்றதுங்க, வீடியோ காட்சிகளாக வெளியே வர விஷயம். எப்படி எடுத்தாரு அவர்கிட்ட போய் எல்லாம் தெரியாம கேக்குற? அவர் என்ன இவருக்கு பைக்ல போட்டு சொன்னாரா இல்ல எப்படி சொன்னாரா? ஸ்டிங் ஆபரேஷன் தான். நீங்க நான் என்ன சொல்றேன், அப்படியே இருக்கட்டும், நீங்க நீதிமன்றத்துக்கு கூப்பிடுங்க, அதை வந்து நிரூபிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினரை வந்து ஒரு வீடியோ காட்சிகள் மாதிரி வந்து தவறா இவங்க வந்து போன்ல பேசல, எப்படி பேசுவாங்க? போன்ல பேசலங்க, வீடியோ காட்சிகளாக நேரடியாக பேரம் பேசுற விஷயங்கள் நடக்குது. போன்ல பேசி எடுக்கல, அதுல ஆடியோல மாத்திட்டாங்கன்னு சொல்ல முடியாது. உட்கார்ந்து இந்த மாதிரி பேசி இருக்காரா? அப்படிதானே வந்திருக்கு. காட்சிகளை நீங்க பார்க்கலன்னா நான் பொறுப்பு இல்ல. திரு கனகராஜ் இதுல உட்கார்ந்து பேசுற விஷயங்களும், திரு சரவணன் பேசுற விஷயங்களும் வித் ஆடியோஸ் இருக்கு. இப்ப சரவணன் என்ன சொல்றாரு, அதுல முதல்ல வேறு விதமா பேசினாரு, அதுல வீடியோ காட்சியில் இருக்கிறதே நான் இல்லைன்னு சொன்னாரு. அதுக்கு பிறகு இவங்க எல்லாம் பேசின பிறகு, ஆமா காட்சியில நான் இருக்கேன், ஆனா என்னோட குரலை மட்டும் மாத்திட்டாங்க. இதுலயே அடிபட்டு போயிடுது. சொல்றேன், இந்த வாய்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணுங்க, டெஸ்ட்ல வந்து உண்மையா தெரிஞ்சுனா அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்? பிரைமா ஃபேசி கிரிமினாலிட்டி வந்து ரொம்ப தெளிவா இருக்கு. இதுல வந்து நீங்க வந்து ஒரு என்கொயரி பண்ணனும் சொன்னா இதுதான் பிரைமா ஃபேசி எவிடன்ஸ். இதுக்கு மேல என்ன பிரைமா ஃபேசி எவிடன்ஸ் வேணும் இவங்களுக்கு? வந்து இன்னைக்கு நீங்க ஆளுநரை பார்த்ததுடைய நோக்கம் என்ன கோரிக்கை என்ன வைக்கப்பட்டது? கோரிக்கை வந்து மிக தெளிவா வந்து ஏற்கனவே பண்ண அந்த ஃப்ளோர் டெஸ்ட் கான்பிடன்ஸ் ஓட் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் அறிவிக்க வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு இருக்கு. ஏனென்றால் இது வந்து ஒரு ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நடந்திருக்கு. நிரூபிக்கப்படாத ஒரு வீடியோ விஷயத்தை வைத்துக்கொண்டு நீங்க உடனடியாக இந்த முடிவுக்கு வரணும்னு எதிர்பார்க்க முடியுமா? நாங்க வந்து அந்த கருப்பு பணம், இதுல வந்து கிட்டத்தட்ட கருப்பு பணம் வந்து அவர் சொல்லப்படுவதே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 260 கோடியில இருந்து 1340 கோடி வரைக்கும், 2 கோடியில இருந்து 10 கோடி எடுத்துக்கிட்டீங்கன்னா 134 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இவ்வளவு பெரிய கருப்பு பணம், தங்கம்
புழங்கக்கூடிய ஒரு விஷயமாக எவிடன்ஸ் வந்திருக்கு. நாம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, முதல்ல இதுல ஒரு என்கொயரி வைங்க. ரெண்டாவது நீங்க ஒரு விசாரணை கேட்பது சரி. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு விசாரணை கேட்பது சரி, விசாரணையுடைய முடிவுல இது நிரூபிக்கப்படும், அதுக்கு ஒன்றும் பெரிய நாள் ஆக போறது இல்ல. நீங்க வாய்ஸ் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆக போறது இல்ல. ஒரு விஷயத்துக்கு பிறகு நிரூபிக்கப்படும் போது நடவடிக்கை என்னன்னு கேட்கறது சரியா, அல்லது உடனடியாக எந்த ஒரு நிரூபணமும் இல்லாம என்கொயரி பண்ணுங்க தான் கேட்டுக்கோ. நீங்க என்கொயரி பண்ணுங்க, உடனடியாக என்கொயரி பண்ணிட்டு உடனடியா நீங்க வந்து இந்த ஃப்ளோர் டெஸ்ட் வந்து கேன்சல் பண்ணுங்க, ஏன்னா இது வந்து செல்லாதுன்னு அறிவிங்க அப்படிங்கறத சொல்லியிருக்கோம். இந்த வாய்ஸ் சாம்பிள் எடுக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகுமா 2 நாள் ஆகுமா, அவ்வளவுதான் ஆகும். நாம இந்த முடிவுல இது வந்து செல்லாதுன்னு அறிவிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இது ஜனநாயகத்தையே கேள்வி கூத்தாக்கக்கூடிய விஷயம். நம்ம மக்கள் வந்து இவங்களை வந்து பிரதிநிதிகள்னு தேர்ந்தெடுத்திருக்கோம். பிரதிநிதிகள்னு தேர்ந்தெடுத்தவங்க அவங்க வந்து மக்களுடைய கருத்தை அங்க பிரதிபலிப்பாங்க, மக்களுடைய என்ன மக்களுடைய பிரச்சனைகள் என்னவோ அதை பேசுவாங்க அப்படிங்கிறது பார்த்தா இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க பணம் மட்டும்தான், பணம் மட்டுமே மையப்புள்ளியா இருந்து இன்னைக்கு வந்து அவங்களுடைய எல்லா நடவடிக்கையும் செயல்படுது. இதுல வந்து நீங்க சேகர் ரெட்டி எடுக்கலாம், விஜயபாஸ்கர் எடுக்கலாம், யார வேணா எடுக்கலாம். ஆனா இது வந்து மிகப்பெரிய பிரச்சனை. சிலர் வந்து பத்திரிகை நிருபர் சொல்லி பாஸ்போர்ட் மாதிரி ஒரு விசிட்டிங் கார்டை வச்சுட்டு ஒரு ஐடென்டிஃபை அட்டை வச்சுட்டு எவ்வளவு திட்டம் பண்ணி பணம் வாங்குறவங்களா இருக்காங்க. அந்த மாதிரி கூட செஞ்சிருக்கூடாது. அப்படியான ஒரு நடவடிக்கையில் இருக்கிற யார் மீதும் எந்த நடவடிக்கையும் அரசாங்கம் எடுக்கலாம். அவர்களை ஊக்குவிப்பது யார்? அப்படியான போலிகளை ஊக்குவிப்பது யார்? நான் என்ன கேட்கிறேன், நீங்க இஷ்யூவை டைவர்ட் பண்ணீங்க சார். நான் சொல்றேன், எந்த தவறு யார் செய்தாலும் நடவடிக்கைக்கு உள்ள இதில் நடக்கிற தவறுகளை பற்றி பேசுறாங்க. முதலமைச்சர் இந்த வீடியோ காட்சிகளை எடுத்தவர்கள், இந்த வீடியோ காட்சிகளை எடுத்தவர்கள் இதை நீதி விசாரணைக்கு உட்படுத்தவோ எந்த ஆய்வுக்கு உட்படுத்தவோ தயாராக இருக்கிற போது அதற்கு நீங்கள் தயாராக அரசு செய்யும், கண்டிப்பா செய்யும். திரு சரவணன் உள்பட எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களே உச்சநீதிமன்றத்திலே நடந்த அந்த ட்ரஸ்ட் ஓட்டோட அதை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு மனு உச்சநீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஆகையினாலே அந்த உள்ள நடந்த அந்த வாக்கெடுப்பு என்பது முறையாக நடைபெறவில்லை என்ற ஒரு கோரிக்கையை உச்சநீதிமன்றத்தின் முன்பாகவே எங்களது சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கிறார்கள். நம்ம தொடர்ந்து பேசலாம். சட்டமன்ற உறுப்பினர்களிடையே குதிரை பேரம் நடத்தப்பட்டதா என்பது குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். திரு ராதாகிருஷ்ணன், இடைவேளைக்கு முன்னாடி எல்லோருடைய கருத்துக்களையுமே பார்த்திருப்பீங்க. ரொம்ப குறிப்பா திரு கோவை செல்வராஜ் இதை அடிப்படையிலேயே சந்தேகத்தை எழுப்புகிறார். இதுல வந்து அப்படியான எந்த விஷயமே நடக்கல அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாரு. நீங்க அது எப்படி ஒத்துக்க முடியும்? அதாவது சும்மா ஒரு 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 நேஷனல் ஸ்டாண்டிங்ல வந்து இன்னைக்கு நம்பர் 1 இருக்கிற ஒரு சேனலும் இங்கிலீஷ் இதுல வந்து இந்த மாதிரியான இதை வெளியிட மாட்டாங்க, நிச்சயமா வெளியிட மாட்டாங்க. அதனோட ஆத்தென்டிசிட்டி வந்து அங்க எல்லாம் ஒரு பெரிய கார்பரேட் டீமே இருக்கு, இதனுடைய இது டெக்னிக்கல் டீமும் இருக்கு வெரிஃபை பண்றதுக்கு. அதன் பிறகுதான் நடந்திருக்குன்றது ஒத்துக்கொள்ளத்தான் வேணும். அது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஒத்துக்கொண்டா அவங்களுக்கு நல்லது, இந்த கட்சிகளுக்கு நல்லது, இந்த கட்சிகளை சார்ந்தவர்களுக்கும் நல்லது என்று நான் கருதுகிறேன். அடுத்ததாக சார் ஒரு சொன்னாரு, இந்த மாதிரி போலி பிரஸ்ன்னு சொல்றாரு. போலி பிரஸ் யார் என்கரேஜ் பண்றாங்க? முழுக்க முழுக்க அரசாங்கம் தான். அரசாங்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு அட்வைசரி கமிட்டி, அசம்பிளி அட்வைசரி கமிட்டி ஆனாலும் சரி, வேற எந்த ஒரு கமிட்டி ஆனாலும் சரி, யார் அதுல மெம்பரா இருக்காங்க, அக்ரெடிடேஷன் கமிட்டிலையும் யார் அதுக்கு தலைவரா இருக்காங்க பாத்தீங்கன்னா, அது ஆளுங்கட்சியை சார்ந்த ஊடகத்தை சார்ந்தவர் மட்டும்தான் சேர்மனா இருப்பாங்க. இது காலாகாலமாக, அது முரசொலியானாலும் சரி, ஜெயடிவியானாலும் சரி, இப்படியாவது காலகாலமாக நடந்து விடுறது. அப்போ அரசாங்கத்தை சார்ந்த எந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் இருந்தாலும் அது என்ன வேணா வந்து விடலாம். இதை நீங்க ஃபர்ஸ்ட் முறியடிங்க. அதாவது இங்க இருக்கிற ஆத்தென்டிக்கான நீங்க கூறுகின்ற பத்திரிகைகள்ல இருந்து அதுல மெம்பரை போடுங்க, அதுல இருந்து நம்ம இதுல அடுத்த பிரச்சனை ஆரம்பிக்கும். இல்ல, நான் அதான் சொன்னேன், அதுல வந்து நீங்க தவறு செய்பவர்கள் யாரா இருந்தாலும் அவங்க நடவடிக்கை எடுக்கட்டும், அது பிரச்சனை இல்ல. போலிகள் இல்லாத இது இல்ல, அது இஷ்யூவை டைவர்ட் ஆகிற மாதிரி இருக்கு. நேரடியாக அவங்க மீது வைக்க குற்றச்சாட்டுல இருந்து அவர் இந்த பக்கம் திருப்பி ஊடகங்கள்லாம் சரியா இருக்கானா அதை பத்தி மக்கள் முடிவு எடுக்கிறாங்க, அல்லது ஊடகத்துல தவறு செய்கிறவர்களும் நீங்க வந்து பாருங்க. ஆனால் இந்த தவறுகளுக்கு ஆதாரப்பூர்வமா வந்திருக்குங்கிற விஷயத்தை அவர் மறுக்கிறார். அப்படியான இந்த விஷயமே நடக்கலன்றார். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ காட்சிகளோட ஆத்தென்டிசிட்டி அல்லது அதுல இருந்து உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? நீங்க பார்த்த இல்ல, நான் பார்த்த மட்டும் எனக்கு அதிர்ச்சி அளிக்க ஜெயராமனுடைய கருத்து தான் என்னுடைய இது. மக்களுக்கு அதிர்ச்சிங்கிறதே கிடையாது. மக்கள் என்ன பாக்குறாங்கன்னா, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதாவது ஒரே ஒரு சாதாரணமான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எப்படி ஒரு 20 வருஷம் இல்லைன்னா 25 வருஷம் அரசியல் இருக்கிற ஒரு முழு நேர அரசியல்வாதி எப்படி சென்னைக்கு வெளியில் ஒரு இடத்துல வந்து 20 வருஷம் முன்னாடி வீடு வச்சுட்டு இப்ப எப்படி கரெக்டா வந்து சிட்டி சென்டர்ல வந்து அதாவது இருக்கிற பாஷ் ஏரியால வந்து எப்படி அவருக்கு ஒரு வீடு வாங்க முடியுது என்ற கேள்வி அடிப்படையான கேள்வியா இருக்கிறது. அதுல இருந்தா பாக்கி எல்லாம் வருது. அப்ப அரசியல்வாதினா இதெல்லாம் செஞ்சுக்கலாம், அரசியல்வாதினா இதே மாதிரி எவ்வளவோ கேசுகள் வருது. அதுல இருந்து ஆரம்பிக்கும் பிரச்சனைகள் எடுத்து பாத்தீங்கன்னா இது ஒரு பொருட்டாவே தெரியவில்லை.
அப்படித்தான் ஒவ்வொரு எம்எல்ஏயும் எப்படி எம்எல்ஏ ஆனாங்கிறது. அப்ப திமுகவினுடைய லோக்கல் ஸ்டாண்டையே நான் கொஸ்டின் பண்ண வேண்டியதா இருக்கு. என்னுடைய ஸ்டோரியே வந்து அந்த இப்ப மும்பை பிரஸ் கிளப் சொன்னீங்களா, அது அதனுடைய ஸ்டோரியே வந்து மே 2016 தேர்தலில் வந்து அதிமுகவும் திமுகவும் கணிசமான அளவில் ஓட்டர்களுக்கு காசு கொடுத்துதான் இந்த வெற்றியை வாங்கியுள்ளது. அப்போ ஓட்டருக்கு காசு கொடுத்தா பிரச்சனை இல்ல, எம்எல்ஏ காசு கொடுத்தா பிரச்சனையா என்ற கேள்வி திமுகவை பார்த்து கேட்க வேண்டியிருக்குது. அதேதான் இது இவ்வளவு பெரிய ஒரு அவலம் நடந்திருக்குது. இதையெல்லாம் காணாமல் ஒரு கவர்னர், ஒரு ஆளுநர் வந்து இதெல்லாம் ஒத்துக்கொண்டு இதெல்லாம் சரி செய்து வச்சிருக்கிறார்களே, அது அந்த கேள்வியும் எழுப்ப வேண்டியதா இருக்குது. இனி அடுத்ததாக யாருடைய முகமூடி கடைசியாக கிழியுதுன்னு பார்த்தா ஓ பன்னீர்செல்வத்தினுடைய முகமூடி தான். அது நிச்சயமாக இதுக்கு ஆத்தென்டிசிட்டி இருக்கு. சும்மா வந்து என்னுடைய வாய்ஸ் இது இல்ல, நான் போட்ட சட்டை வேற என்ன சட்டை இதெல்லாம் சொல்றதெல்லாம் நிச்சயமாக ஒத்துக்கொள்ளவே முடியாது. ஓ பன்னீர்செல்வம் இவரை நீக்கி வைக்காமல் ஒரு நடவடிக்கைக்கு முன்னால் சென்றால் நிச்சயமாக மக்கள் அவரை ஏற்க மாட்டார். அவருக்கு ஏற்கனவே அவருடைய அந்த பாப்புலாரிட்டி சரிந்து கொண்டே வருது. இது அடுத்த ஒரு இன்சிடென்ட், ஒரு பெரும் வீழ்ச்சியாக அவருக்கு வரும். அவருக்கு ஒரு பெரும் எந்த அடிப்படையில் அது ஓபிஎஸ்க்கு நேரடியா பாதிப்புன்றீங்க? சரவணன் அப்கோர்ஸ் அவரோட அணியில இருக்கிறாரு, அவர் சொன்ன இந்த கருத்துக்கள் அல்லது இந்த விஷயங்கள்ல முன்வைக்கிறது. ஆனால் அவர் எதிர்த்தரப்பு மேலதானே வைக்கிறார். அம்மா அணியில இருந்து அவங்க விலை பேசினாங்க, சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்தாங்க அப்படின்ற அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பணம் அவங்க கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் அவர் முன்வைக்கிறார். ஒரு கோடி கொடுத்தாருன்னு சொல்லி அதுவும் சொல்லியிருக்காரு. அதை விட ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு கொடுக்குறாரு. அது இதுலதான் பிரச்சனை வருது. ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கலாம் இது என்னுடைய உருவம் தான், ஆனா நான் பேசலன்னு சொல்லியிருக்கலாம். ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்ல உறுதியாக நின்றுக்க வேணும். அது ஓபிஎஸ்க்கு முன் ஓபிஎஸ்க்கு பின்னுங்கிற ஒரு பிரச்சனை வரும்போது தான், ஓபிஎஸ் சந்தித்த பிறகு ஒரு ஸ்டேட்மெண்ட், ஓபிஎஸ் சந்திக்க முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட், பதட்டத்தினால தான் பண்ணியிருக்காரு, யதார்த்தமா தான் பேசியிருக்காரு. ஏனென்றால் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அதிமுக எம்எல்ஏக்கள் நம்மளை பொறுத்தவரை யதார்த்தமானவர்கள், நேர்மையாக பேசக்கூடியவர்கள். அது எந்த சிச்சுவேஷன் ஆனாலும் பல எம்எல்ஏக்கள், பெரும்பாலான எம்எல்ஏக்கள் நேர்மையாக பேசக்கூடியவர்கள். அந்த நேர்மையை பேசுறதுல இருக்கிற நேர்மை இதுல மற்ற விஷயங்கள் இல்லைங்க, மற்ற விஷயங்கள் இல்லைன்னு இருக்கலாம். அதனாலதான் நான் கருதுகிறேன் அவர் சொன்னது உண்மையாதான் சொல்லியிருக்காரு. அந்த 2 எம்எல்ஏ பேசினதும் உண்மைதான் என்ற இடத்துல தான் நான் வருகிறேன். அப்படி பார்க்கும்போது நிச்சயமாக இதை பேஸ் பண்ணி தான் ஓபிஎஸ் அணி இனி வந்து இந்த நாங்க ஊழலற்ற அணி, நாங்க தான் அம்மாவனுடைய வாரிசு என்று பேசுவது வந்து இந்த ஒரு பிரச்சனையில வந்து நீங்க ஒரு தீர்வு காணாமல், இல்லனா இதுல ஒரு அதிரடியான ஒரு தீர்மானம் காணாமல் நிச்சயமாக ப்ரோக்ரஸ் பண்ண முடியாது. வெறுமனே சரவணனை ஒதுக்கி வச்சதுனால மட்டுமே அவங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டு மறைஞ்சிருமாங்கிற கேள்வி இருக்குது. நிச்சயமா கேசிபி இப்போ இந்த விஷயங்கள்ல இன்னொரு முக்கியமான விஷயமும் வைக்கிறாரு. அவர் பேசுகிற அதே கருத்துக்கள்ல ஆர்கே நகர் தேர்தலுக்கு முன்னாடி 10ஆம் தேதி தேர்தல் கமிஷன் அந்த தேர்தலை ரத்து செய்கிறது. 6ஆம் தேதி அவர் பேசுறாரு, ஆர்கே நகர் தேர்தல் ரத்து செய்யப்படும், எங்களுக்கு டெல்லியில இருந்து தகவல் வந்திருக்கு, 15 நாளைக்கு முன்னாடியே எங்களுக்கு தகவல் தெரியும், அதனால நாங்க வந்து பெருசாங்க ஒன்றும் செலவு பண்ணல, அம்மானியில மட்டும் தான் செலவு பண்ணிருக்காங்க, ஓட்டுக்கு 4000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, டிடிவி மட்டும் தான் கொடுத்துருக்காரு, நாங்க எதுவும் வேணான்னு முடிவு பண்ணிட்டோம், ஓபிஎஸ்க்கு முன்னாடியே தெரியும் அப்படிங்கிற இந்த தகவல்கள் மூலமாக பிஜேபியில இருந்து எங்களுக்கு சொன்னாங்க அப்படிங்கிற வரைக்கும் அவர் பேசுறாரு. அப்ப உங்களை இயக்குவது என்பது பாரதிய ஜனதா கட்சி தான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து இவங்க வைக்கிறது எல்லாமே இதுல நிரூபணமாகுது. இல்ல, அதாவது இதை 2-3 ஏங்கிள் பார்க்கணும். ஒன்று, எதுக்காக திரு சரவணன் அவர்களை வந்து குறிவைக்கிறாங்க? இது வந்து பிப்ரவரி மாசத்துல நடந்த ஒரு விஷயத்தை இப்ப ஏன் வந்து கொண்டு வர்றாங்க? 90 நாட்கள் தொடர்ச்சியா நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணோம்ன்றாங்க. இதுல பல்வேறு கட்டத்துல ஒரு நாள்ல சரவணன்ட்ட மட்டுமே 6 நாட்கள். இன்னொன்னு, திரு சரவணனோட இல்லத்திற்கு இவங்க போல, அவங்க அலுவலகத்திற்கு சரவணன் வந்திருக்கிறார், அங்க உட்கார்ந்து பேசுறாங்க, இது எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. அப்ப சரவணனை மட்டுமே குறி வைக்கணும்னு இல்லை. ஏன் சரவணனை குறி வச்சதாக அவங்கள்ட்ட இப்ப இந்த இன்வெஸ்டிகேஷன்ல இருந்தவங்களே சொல்றாங்கன்னா, அவர் தான் முதல் முறையாக தப்பித்து வெளியில வந்ததா சொல்றாரு. கூவத்தூர்ல இருந்து வெளியில வந்து அவர் டிராமட்டிக்கா நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது, அப்ப அவரை அழைத்து பேசுவோம், என்ன பிரச்சனை, என்ன நடக்குது ஆபரேஷன் பண்றதுன்னா, உண்மையான ஸ்டிங் ஆபரேஷன் இதை யார்கிட்ட பண்ணணும்? திருமதி சசிகலா அவர்கள் இந்த பணத்தை கொடுக்கறாங்க அப்படின்னு வருது. அப்ப ஸ்டிங் ஆபரேஷன் அங்கே இல்ல பண்ணி இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த பணம் வேண்டான்னு சொல்லிட்டு தப்பிச்சு வந்தவர்கிட்ட ஏன் போய் இந்த ஸ்டிங் ஆபரேஷன் பண்ணணும்? அதுதான் கனகராஜ்ட்டையும் பேசியிருக்காங்க. கனகராஜ் அந்த அணியில இருக்கிறாரு, இல்ல சசிகலா அவர்களுடைய அணியில ஃபாலோவர்ஸா அவர் இருக்கிறாரு. நான் தொடர்ந்து என்னோட கேள்விகளை முடிச்சிடுறேன். இது வந்து முதல், இது என்னுடைய பார்வைங்கிறது, ஒரு கடந்த வாரத்துல கூட ஒரு ஊடகத்துல திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வந்து திரு ரஜினிகாந்த் அவர்களை விட அதிக செல்வாக்கு இருக்கு, 23% இருக்கு. நேற்றுக்கே சொன்னேன், புதிய தலைமுறையில அப்போ ஆர்கே நகருக்கு முன்னாடி பண்ணும்போது அவ்வளவு செல்வாக்கு இருந்தது, ஆனால் இன்னைக்கு அது இருக்காங்க கேள்வி வருது. அப்ப அதான் சொல்ல வர்றேன்.
நாளை சட்டமன்றம் கூடுகிற நிலையிலே இந்த மாதிரியான ஒரு தொடர்ச்சியான சர்வேக்களில் வந்து எங்களது அணி மிக பலமாக இருக்கிறது, நாங்கள் உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக உருவெடுத்துக் கொண்டு இருக்கிறோம் என்கிற ஒரு சூழ்நிலையில திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக இது போன்ற ஒரு செயல்பாடுகள் ஏதோ இந்த ஒரு விஷயத்துல ரெண்டு அணிகளும் ஒரே பார்வையில பேசுறீங்க. இன்னும் முடிச்சிடுறேன். அதாவது ஒரு ஊடகங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பு இருக்குது. இப்ப டீ கடை பெஞ்சில் இப்ப நீங்க ஒரு சாதாரண கிராமங்கள்ல போனீங்க, ஊடகங்களுக்கான பொறுப்பை எல்லாம் மறுக்கல. ஊடகங்கள் பொறுப்போட தான் இப்ப அவங்க வந்து ஒரு பெரிய செட்டப் இதை ஒரு 10 நாள் ஆய்வு பண்ணி டைம்ஸ் நவ் உடனே வந்துடல, இதுல இருக்கிற கான்சிக்வன்சஸ் பார்க்காம அவங்க வெளியிடல. இதற்கு பிறகு என்ன விதமான எதிர்வினைகள் வரும், என்னெல்லாம் பதில் சொல்லப்படும், இதையெல்லாம் ஆராய்ந்த பிறகு அடுத்தவங்க சொல்றதை விட இப்படி ஒரு விஷயம் இப்படி ஒரு விஷயம் வந்திருக்குன்னா இந்த பொறுப்புணர்வு ஒரு ஆட்சியில இருந்த முதலமைச்சராக இருந்த ஒருத்தர், நான் வந்து நேர்மையின் சிகரமா இருக்கிறேன், ஜெயலலிதா அவருடைய வாரிசாக வருகிறேன், நாங்க வந்து அம்மா அணி போல அல்ல, நாடகம் ஆடல, நாங்க நேரா இருக்கிறோம், தூய்மையான அரசியல் அப்படின்னா சொன்னா உடனடியா என்ன முடிவு எடுத்திருக்கணும்? இந்த மாதிரியான ஒரு வீடியோ வருது, ஆபரேஷன் வந்து பண்ணிருக்கீங்களா? ஒரு அணியில இப்படியான ஒருவரை 1 கோடி பேர்ல சட்டமன்ற உறுப்பினர் 1 கோடி தொண்டர்கள் ஒருத்தர் இல்ல, உங்கள்கிட்ட இருக்கிற 12 சட்டமன்ற உறுப்பினர்கள ஒருத்தர் இருக்கட்டும். அந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொல்லும் போது அதுல டிசோசியேட் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கால் இன்னைக்கு உங்கள்கிட்ட இருந்து வரலையே. நான் வந்து விசாரிக்கிறேன், அவரோட நான் விசாரிக்கிறது சொல்றேன்னு தவிர வேறு கருத்து எதுவுமே முன்வைக்கல. நீங்க ஒரு தூய்மையான அரசியலை முன்னெடுக்கல. எங்களுக்கு இமேஜ் இருக்கு மக்கள்கிட்ட, மக்கள் எங்களை நம்புகிறார்கள் அப்படின்னா அந்த மக்களுக்கான எதிர்வினை உங்கள்கிட்ட என்னவா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் 2 நாளுக்கு அவங்க தொடர்ந்து அதையாவது சொல்லல. நாங்க நிச்சயமா சொல்லுவோம். அத உங்களுடைய தலைவர் சொல்லல. இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புகள் எல்லாவற்றையும் தவிர்த்தார். அந்த டைம்ஸ் நவ் தொடர்ந்து அவரை கேட்ட போதும் அதை தவிர்த்தார். அதற்கு பிறகு பத்திரிகையாளர் சந்திப்புல 2 வார்த்தைகளை பதில் சொன்னாரு. அவரை அழைத்து நாங்கள் விசாரிக்கிறோம்னு சொன்னாரே தவிர இதுல நான் உறுதியாக இருக்கிறேன், தவறு நடக்கிற பட்சத்துல நிச்சயமா நான் நடவடிக்கை எடுப்பணும். இதுல வந்து அவர் சொல்ற குற்றச்சாட்டுகள் உண்மைன்னா அதுக்கு எந்த விசாரணைக்கும் தயார்னோ அவர் இதுவரைக்கும் சொல்லல. அந்த உங்கள் அணியினுடைய நாளைக்கு நீங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியால பாருங்க, நாளைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியால பாரு, நிச்சயமா இதுக்கு வந்து பயந்து ஓடிரல. இதுக்கு வந்து இத வந்து தெளிவுபடுத்த வேண்டிய கடமை இருக்குது. நிச்சயமா அதை தெளிவுபடுத்துவாங்க. இன்னும் 2 நாட்களுக்கு தொடர்ச்சியா அந்த கேசட் விடுறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. இதை முழுமையாக பார்த்து நாங்க ஒரு 30 பேர் கொண்ட ஒரு குழு இருக்கிறது, அதுல விவாதித்து இது குறித்து ஒரு கருத்து வந்து நிச்சயமாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இதை வெளியிடுவார்கள். நான் கேட்டது ஆர்கே நகர் தேர்தல், பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஹிண்ட், இதெல்லாம் பத்தி நீங்க பதில் சொல்லவே இல்லை. அப்படியே அவர் சொல்ற முக்கியமான விஷயம், ஏன்னா தொடர்ந்து வைக்கப்படுற குற்றச்சாட்டுல ஒண்ணு பாரதிய ஜனதா கட்சி உங்களை இயக்குகிறது, அல்லது நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு இப்ப அம்மா அணியிலையோ அல்லது திரு டிடிவியினுடைய தினகரனுடைய ஆதரவாளர்களோ வர்றவங்க சொல்ற எல்லா குற்றச்சாட்டும் நீங்க தான் இது எல்லாத்தையும் செய்றீங்க, ஓபிஎஸ் அணி தான் இதெல்லாம் செய்கிறது, கட்சியை வந்து இன்னைக்கு 2ஆக உடைத்ததுல இருந்து தொடங்கி அதிமுகவை பலவீனப்படுத்துகிற வேலைகள்ல இவங்க ஈடுபடுறாங்க, இது அவங்களுடைய வழிகாட்டுதல்னு சொல்ற குற்றச்சாட்டை நிரூபிக்கிற வகையில இந்த இது. அதைத்தான் நான் சொல்ல வரேன். இது வந்து ஒரு அணியினுடைய தலைவராக இருக்கிறவர் ஒரு கருத்துக்கு வந்து நம்ம வந்து அதை வந்து ஒரு பெருசா எடுத்துக்கிட்டு பேசலாம். ஒரு அணியில நிறைய பேர் அப்படின்னா சரவணனை வைத்து இன்னைக்கு மறுப்பு வெளியிட வேண்டிய அவசியம், அவர் தான் சாதாரண ஒருத்தர் தானே, அணியில அவருக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. சாதாரணமா ஒருத்தர்னு சொல்லல, அவரை பத்தின குற்றச்சாட்டு வந்திருக்குது, அதுக்கு கூப்பிட்டு விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. திரு சரவணன் அவர்கள் ஒரு விளக்கத்தை சொல்லி இருக்கிறாங்க. இன்னும் இது சம்பந்தமா பல இதுல வந்து மிக தெளிவாக சரவணனுக்கு எதிராக ஒரு பெரிய சதி நடக்கிறது, திரு ஓ பன்னீர்செல்வம் அணிக்கு எதிராக ஒரு பெரிய சதி நடக்கிறது என்றால் இன்னைக்கு இதே விவாதத்துக்கு அழைத்தோம் வர திரு சரவணனை எல்லா தொலைக்காட்சியிலிருந்தும் அழைத்திருப்பாங்க, நிச்சயமா அழைத்திருக்கிறார்கள். நேர்மையாக உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நேரடியா வந்து கலந்துக்க முடியும். அவர் பத்திரிகையாளர்களோடு தொடர்ந்து பேசிய ஒருத்தர். இன்னைக்கு காலை பத்திரிகையில சொல்றாரு, ஹிந்து தமிழுக்கு கொடுக்கிற பேட்டியில சொல்றாரு, நான் அந்த படத்துல இல்லவே இல்லை, வீடியோ காட்சிகள்ல நான் இல்லவே இல்லைங்கிறாரு. மதியத்துக்கு பிறகு அது மாற்றப்படுகிறது, குரல் தான் என்னோட மாறி இருக்கு, அதுல இருக்கிறது நான் தான் அப்படிங்கிறாரு. அப்ப என்ன நம்பகத்தன்மை வரும், அதன் மீது என்ன ஒரு அவர் வந்து தெளிவுபடுத்துவார். நாங்க எதுக்கு எதுவுமே இல்லைன்னா நேரடியா வெயிட் பண்றோம். இன்னும் 2 நாட்களுக்கு வந்து அவங்க செய்திகளை வந்து வெளியிடுறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. அது முழுமையாக வந்ததற்கு பிறகு அதை பார்த்து விட்டு எங்களது அணியினுடைய சார்பாக அதனுடைய கருத்துக்களை நாங்க தெரிவிப்போம். இல்ல, இவருக்கு இக்கட்டான சூழ்நிலை என்னன்னா, அது ஒரு தரப்புல இருந்து அது ஸ்டிங் ஆபரேஷன் பண்ணதுல ஒருத்தர் பேசும்போது சொன்னாரு, அதாவது மூன் டிவி ஃபார் சேல் அப்படின்னு சொல்லி தான் ட்ராப் பண்றாங்க.
ஓபிஎஸ் அணிக்கு ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் தேவைப்படுகிறது. அந்த தொலைக்காட்சி நிறுவனம் மூன் டிவியாக ஐடென்டிஃபை பண்றாங்க. அதை வந்து பேசுறதுக்காக சரவணனை அனுப்புகிறார்கள் என்ற ஒரு கருத்து வருது. அது கேசிபி அண்ணனுக்கு தான் தெரியும் நினைக்கிறேன். அதை பத்தி பேசலாம். இது வந்து ஒரு மூன் டிவிக்கு ஒரு விளம்பரத்துக்காக அந்த கான்ஸ்பிரசில முழுமையா என்னங்கிறது தெரியல. நீங்க புதுசா ஒரு விஷயத்தை சொல்றீங்க. ஆனால் இது எப்படி அணுகப்பட்டதுங்கிறதுக்கான விஷயத்தை வீடியோ காட்சிகளுடைய உண்மைத்தன்மையை நிரூபிப்பதற்கு டைம்ஸ் நவ் தயாரா இருக்காங்க. அதை எதிர்கொள்வதற்கு தயாரா இருக்காங்க. நீங்களும் இப்ப ஆடியோ செக் பண்றதுக்கு ஒரு பெரிய நாளாயிட முடியாது. ஆனால் இது இருக்கிற கேள்விகளுக்கான பதில் ரெண்டு தரப்புல இருந்து வரல. திமுகவிடமும் எனக்கு இருக்கிற கேள்வி, ஆர்கே வைத்த பல்வேறு கொஸ்டின்ல இருந்து நீங்க உங்களுக்கான அந்த கேள்வியும் கேட்க வேண்டியிருக்கு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நேர்பட பேச தொடரும். தன்னுடைய வீடியோ காட்சிகளை முழுமையாக மறுத்திருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன். அவரை வைத்து ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் வெளியிடப்பட்டது. அதுல பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பகிரங்கமாக வெளிப்படுத்திய ஒரு காட்சிகளாக பார்க்க முடிந்தது. தேசம் முழுக்க விவாதத்தை உருவாக்கிய அந்த காட்சிகள் குறித்து மறுத்திருக்கிறார். அதுல தான் சிபிஐ விசாரணை வேணும் அல்லது டிஆர்ஐ விசாரணை வேணும்னு திமுக இன்றைக்கு நீதிமன்றத்தை அணுகி இருக்கிறது. மனு என்னென்ன அடிப்படை இந்த வழக்கு எவ்வளவு தூரம் நிற்கும் நினைக்கிறீங்க? ஒரு வழக்கறிஞராகவும் கூட என்னென்ன அடிப்படையில நீங்க இந்த கேள்விகள் எழுப்பியிருக்கீங்க? மனுவாக தாக்கல் பண்ணிட்டீங்களா அல்லது இன்னைக்கு போய் அவங்களோட முறையிட்டதோடு நிற்கிறதா? இன்று தலைமை நீதிபதியிடம் இதை பற்றி எடுத்து கூறினோம். பலவேறு சம்பவங்களில் வந்து உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் ஒரு ஊடகத்தில் வந்திருக்கிற செய்தியை வந்து ஜுடிஷியல் நோட்டீஸ் என்று சொல்வார்கள். அவர்கள் வந்து அதை எடுத்துக்கொண்டு அவர்களே இன்று நேத்து நம்ம பார்த்த தொலைக்காட்சி காட்சிகள், இன்று காலை வெளிவந்த செய்தி, அதன் அடிப்படையில் வந்து நாங்கள் கூறியது இந்த அடிப்படையில் இதுக்கு மூதாந்திரம் இருக்கு, ஒரு சிபிஐ விசாரணைக்கும் டிஆர்ஐ விசாரணைக்கும் என்பதுதான். இதில் வந்து நீங்க குறிப்பா என்ன பார்க்கணும்னா, இவர் வந்து சரவணன் வந்து ஒரு நேரத்துல வந்து இப்படி சொல்றாரு அப்படி சொல்றாரு. ஆனா அதுல வந்து இன்னொரு ஒரு மனிதர் மூன் டிவியின் நிர்வாக இயக்குனரும் இருக்கிறாரு. அவரும் வந்து அவரை கூப்பிட்டும் விசாரிக்கலாம். இவங்களோட பாரம்பரிய ஒரு செயல்பாடு ஒன்று இருக்கு. இவங்களோட முன்னாள் முதலமைச்சரும் நிறைய செய்வாங்க, இந்த அவதூறு வழக்கு என்று. அதையும் கூட அவங்க தொடரலாம். ஆனால் இவங்க அடுத்து இந்த தமிழக அரசு என்ன செய்ய போறாங்கன்னா, மக்களை ஏமாத்துவதற்கு தமிழக அரசை இதை வந்து காவல்துறை வச்சு விசாரிப்போம் அப்படின்ற ஒன்னு ரெண்டு நாட்கள்ல வந்து கண்டிப்பாக இல்லை. ஏனென்றால் யாரை விசாரிக்கிறோம் என்று பார்த்தீர்கள் என்றால், இந்த முதலமைச்சரும் அந்த அமைச்சரவையும் அதை சார்ந்த அதற்கு ஆதரவாக நிற்கிற சட்டமன்ற உறுப்பினர்களையும் தான். அதிகமா சொல்ல போனா இந்த காவல்துறையை இதுல வந்து ஒரு விதமா அக்யூஸ்ட். நாங்க போட்ட கேஸ்ல காவல்துறை வந்து சட்டத்துக்கு மீறி 18ஆம் தேதி பிப்ரவரி அன்று உள்ளே நுழைந்து நிறைய பேர் வந்து வலைக்கட்டாயமா வெளியேற்றி இருக்கிறாங்களா, அதுவே வந்து நம்ம ஒரு விதிமீறல் என்று நாங்கள் போன வாரம் வாதம் செய்து இருக்கிறோம். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கு இதுல வந்து எந்த ஒரு ரோலுமே இல்லை. கடைசியாக இதுல அதிக பொறுப்பு வந்து இப்ப நம்ம இருக்கிற பார்ட் டைம் ஆளுநருக்கு தான். அவர் வந்து இதுல ரெண்டு விஷயங்கள் செய்யலாம். ஒண்ணு வந்து இந்த ஆட்சியை கலைக்கலாம், இரண்டாவது வந்து அவருக்கு இருக்கிற ஆப்ஷன் வந்து மறு ஆட்சி கலைப்பு அப்படிங்கிறது எந்த அடிப்படையில இந்த கோரிக்கையை முன்வைக்கிறீங்க நீங்க? இல்ல, ஆட்சி கலைப்புன்ற கோரிக்கையை நாங்க இது வரைக்கும் முன் வைக்கல. தொடர்ந்து திமுகவின் சார்பாக சொல்லப்படுற விஷயத்துல எல்லாத்துலயுமே இந்த ஆட்சி விரைவில் கவிழ்ந்துடும், இல்ல கலைக்கப்பட வேண்டும், மக்கள் தூக்கி எறிவாங்க, இதெல்லாம் சரி. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம், இதிலே திருமாவளவன் முரண்பட்ட கருத்துக்களை முன்வைக்கிறாரு. விசாரணை செய்யுங்க, தவறு செய்தால் நடவடிக்கை எடுங்க, ஆனால் 5 ஆண்டுகளுக்கு மக்கள் வந்து ஒரு மேண்டேட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அந்த கருத்தோடு நீங்கள் முரண்படவும் செய்யலாம். ஆனா என்னோட கேள்விங்கிறது, இப்போ ஒரு குற்றச்சாட்டு வந்து விட்டதுனாலேயே ஆட்சியை கலைக்கணும் அப்படின்றது சரியா இருக்க முடியுமா? ஏற்கனவே உங்களுடைய கட்சியில் இருக்கிற ஆராசா போன்றவர்கள் குற்றச்சாட்டை எதிர்கொண்டிருக்கிறாங்க, வழக்கை எதிர்கொள்றாங்க. உடனடியா நம்ம வந்து இவங்களை எல்லாம் இது பண்ணணும்னு சொல்றது அப்போ வந்து அதை ஏற்கல. எனவே விசாரணைக்கு பிறகு இந்த நடவடிக்கை விசாரணை வேணும்னு கேட்கறது ஓகே. இதுல வந்து முழுமையாக சிபிஐ விசாரிக்கணும் அல்லது உங்களுக்கு வந்து லோக்கல் போலீஸ் மேல நம்பிக்கை இல்ல, மத்திய புலனாய்வுத்துறை விசாரிக்க வேண்டும் அப்படியான கோரிக்கைகள் என்பதோ அல்லது நீதி மன்றமே ஒரு தனிநபர் நீதிபதி விசாரணையோ உள்ளிட்ட பல்வேறு எந்த விஷயம் வேணாலும் கேட்கலாம். ஆனால் ஆட்சி கலைப்பு அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப குறிப்பா இருக்கு அதிமுக. இல்ல, கண்டிப்பாக இல்லை. இதை வந்து நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஏன்னா இந்த ஒரு தப்பான ஒரு புரிதல் இருக்கு சில பேருக்கு. எங்க செயல் தலைவரும் வந்து கலைக்கிறதுக்கான வேலைகளில் ஈடுபடுகிறார் என்ற ஒரு தவறான செய்தி வந்திருக்கு. திமுக வந்து இந்த ஆட்சியை கலைக்கணும் என்று நினைச்சிருந்தால் கண்டிப்பாக அது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா மக்களின் பேராதரவுடன் இந்த ஆட்சியை அகற்றும் ஜனநாயக போர்க்களத்தை திமுக தலைமையேற்றி வழி நடத்தும். கண்டிப்பாக அறிக்கையிலும் சொல்லியிருக்கிறார். இது வந்து நாங்க குறிப்பா என்ன சொல்றோம்னா, இது 18ஆம் தேதி பிப்ரவரி அன்று நாங்கள் வைத்த கோரிக்கையை தான் திருப்பி சொல்றாரு. மறு வாக்கெடுப்பு நடத்த வேண்டும். நம்ம ஒண்ணு யோசிச்சு பார்க்கணும், இந்த அரசு வந்து ஒரு தார்மீக உரிமையை வந்து இழந்து விட்டதா?
தொடர்வதற்கு என்று அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் மனசுல கிளியரா இருக்கு இந்த அரசு வந்து தொடரக்கூடாது என்பது. ஒரு மக்கள் மனசுல கிளியரா இருக்கு அப்படின்றத என்ன அளவுகோல்ல நம்ம எந்த மக்கள் வந்து இவங்க கிட்ட சொன்னாங்க இல்ல, ஆட்சி தொடரக்கூடாது? இல்ல, என்ன அளவுகோல்ல நீங்க மக்கள் வந்து இத நீங்க ஒரு வெறுக்கிறாங்க? சாதாரணமா இன்னைக்கு வந்து என்னைய மாதிரி ஒரு சாமானியன் இல்ல, அதுல வந்து ரெண்டு விதமான கருத்துக்கள் வரணும். இப்ப வந்து இந்த கட்சியை தான் ஆதரிக்கிறாங்க அல்லது இந்த கட்சி மீது தான் விருப்பம் இருக்கு அப்படிலாம் நம்ம சொல்லணும். தேர்தல் மட்டும் தான் நமக்கு இருக்கிற ஒரே வழி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதுல. எனவே நீங்க கேட்கிற இந்த விஷயங்கள் ஒண்ணு, நீங்க வந்து இதுல விசாரணை வேணும்ன்றீங்க, அல்லது ஏற்கனவே நீதிமன்றத்துல நீங்க போன மாதிரி இந்த பெரும்பான்மை மீண்டும் ஒரு முறை அவங்க வந்து எதிர்கொள்ள வேண்டும், இதெல்லாம் கேட்கறது ஓகே. ஆனா ஆட்சி கலைப்பு அல்லது ஆட்சி கவிழ வேண்டும் அப்படிங்கிறதுங்கிறது என்ன விதத்துல ஜனநாயக ரீதியா சரியா இருக்கு அப்படின்னு இல்ல, அதை எப்படி நியாயப்படுத்த? இதை வந்து நாங்க கவிழ்ப்பதற்கான எந்த ஒரு முயற்சியுமே இது வரைக்குமே எடுக்கல, ஒரு துளி அளவு கூட. நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், கவர்னரிடம் இப்போது 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து டிசால்வ் பண்ணலாம், அவர் வந்து அவரோட பவர்ஸ்ல. இரண்டாவது மறுவாக்குடைய பவர்ல டிசால்வ் பண்ற விஷயத்தை ஐடியாலஜிக்கலா எதிர்க்கிற கட்சி திமுக. கண்டிப்பா நீங்க 356 எப்பவுமே எதிர்க்கிற ஒருத்தர் தானே. அதுல தான் மாற்று கருத்து முழுமையாக இல்ல எதிர்க்கிறோம், முழுமையாக எதிர்க்கிறோம். ஆனால் இன்று வந்து அதிமுக ஆட்சி மேல மட்டும் அதுல ஏத்துக்கிறாங்க. கண்டிப்பாக இல்லை. அதிமுக ஆட்சி இன்னும் 4 வருஷம் தொடரட்டும். ஆனால் அவர்களுடைய ஒரு பெரும்பான்மை என்பது தேவை. ஏன்னா ஜனநாயக அடிப்படையில வந்து அதிகம் 118 பேர் அவங்களுக்கு வந்து சுயமா எந்த ஒரு வற்புறுத்தலும் தூண்டுதலும் இல்லாம வாக்கு பண்ணிருக்காங்களான்றது தான் எங்களோட கேள்வி. அந்த கேள்விதான் இன்னைக்கு அதுக்கான பதில் வந்து நேற்று கிடைத்திருக்கிறது. ஜெயராமன் பேசிட்டு நான் வரேன், ஏன்னா அவர் விடைபெற வேண்டியிருக்கு. ஜெயராமன், உங்களோட பார்வையில இப்ப இந்த விஷயங்கள்ல நீதிமன்றத்தின் இந்த வீடியோ காட்சிகள் எவ்வளவு தூரம் வரும்னு நினைக்கிறீங்க? அடுத்தடுத்து இந்த விஷயங்கள்ல அரசே முன்வந்து ஒருவேளை இப்படி ஒரு திரு மனு ஒரு அசம்ஷனா சொல்றாரு, ஸ்டேட் கவர்மெண்டே ஒரு இனிஷியேஷன் எடுக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னா உங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கு இந்த விஷயங்கள்ல? இல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து முன் வந்து ஒரு அவங்க வந்து பண்ண விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் சொல்லுவாங்க, டிவிஎஸ்சி. அதுல வந்து எங்களுக்கு வந்து எந்த விதமான நம்பிக்கையும் கிடையாது. நான் உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா, ஏற்கனவே ராம்மோகன் ராவ் மேல எவிடன்ஸோட நாங்க விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், நான் தான் கம்ப்ளைண்ட் 3 மாசம் ஆகுது, என்கொயரிக்கு வந்து இது வரைக்கும் என்ன வந்து கூப்பிடல. நான் வந்து பல முறை வந்து விஜிலன்ஸ் கமிஷனருக்கும் சரி, அதே மாதிரி டிவிஎஸ்சிக்கும் லெட்டர் அனுப்பிச்சிருக்கேன். என்ன ஸ்டேட்டஸ் இதெல்லாம் சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. ரெக்கார்ட் கால் ஃபார் பண்ணாங்களே தெரியல, நான் அடிஷனல் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் நாங்க இப்போ. ஆனா வந்து அவங்க வந்து எங்களை இது மேல வந்து எந்த விதமான என்கொயரியும் இன்னும் ஹாஸ்பிட்டல்ல போய் நடத்தல. சோ விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அப்படிங்கிறது வந்து நேரடியா இந்த அரசாங்கத்துக்கு கீழே வரக்கூடியது. இவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்கக்கூடியவங்களே தானே தவிர அவங்க எதுவுமே வந்து தனிப்பட்ட முறையில செய்ய மாட்டாங்க. அதனால இதற்கு ஒரே தீர்வு வந்து நம்ம வந்து அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சிபிஐ விசாரணை சொல்லலாம். அதுவும் வந்து கோர்ட் மானிட்டர் சிபிஐ விசாரணையா இருந்தால் மட்டும்தான் இதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குது. ஏன்னா இன்னைக்கு என்ன சொல்றாரு சரவணனே சொல்றாரு சொன்னா, நாங்க வந்து சென்ட்ரல் மினிஸ்டரா, நான் பிஜேபியோட கூட்டணியில சென்ட்ரல் மினிஸ்டர் ஆவேன்னு சொல்றாரு. அப்ப வந்து இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, பிஜேபி தான் வந்து இந்த இரு அணிகளையும் இயக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவா வந்து நமக்கு வந்து தெரியுது கடந்த சில நாட்கள்ல நடக்கும் பொழுது. அப்ப வந்து சிபிஐ எதற்கு யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு பாத்தீங்க, இந்த சேகர் ரெட்டி விஜயபாஸ்கர் வந்து ஒரு கிளியர் எக்ஸாம்பிள். விஜயபாஸ்கர் மேல ரெய்ட் நடக்குது, அவர் தினகரன் சப்போர்ட் பண்றாரு, தினகரனுக்கு 89 கோடி கொடுத்தது அவர் தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க. ஆனா அடுத்த நாள் இன்னைக்கு அவர் நான் தினகரனோட இல்ல, நான் வந்து எடப்பாடி தினகரனை ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதற்கு காரணம் பிஜேபில இருந்து வர பிரஷர். நீங்க அங்க போனீங்கன்னா உங்க மேல வந்து ரெய்ட் வரும், உங்க மேல ஆக்ஷன் வரும் அப்படிங்கிற சொல்லக்கூடியது. சோ இன்னைக்கு வந்து பிஜேபியும் இதில் வந்து பங்கு பெறுது அப்படிங்கிறதும் இதுல எக்ஸ்போஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்க்கணும் இந்த வீடியோஸ்ல. சோ எனவே வந்து இது வந்து கோர்ட் மானிட்டர்ட் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்ல மட்டும்தான் இதற்கான வந்து தீர்வு வந்து கிடைக்கும் அப்படிங்கறத தான் நாங்க பார்க்கிறோம். இதற்கு வந்து கவர்னர் வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். ரைட். பாரதிய ஜனதா கட்சியில இருந்து பிரதிநிதிகள் யாரும் இல்லாத நிலையில பல்வேறு குற்றச்சாட்டுகள் அந்த கட்சி மேல வச்சிருக்கீங்க. தொலைபேசி இல்லாத அவங்கள்ட்ட கேட்கலாம். ரொம்ப முக்கியமா திரு செல்வராஜ்கிட்ட கேட்க வேண்டியது, 4 ஆண்டுகள் இன்னும் இருக்குது, 5 ஆண்டுகளுக்கு பப்ளிக் மேண்டேட் கொடுத்திருக்காங்க. அப்படிங்கிறதுனாலேயே எந்த தவறுகளுக்கும் எந்த கேள்வியும் எழுப்பாமல் இது 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி நீடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்வை சரியா இருக்க முடியுமா, அல்லது எதிர்க்கட்சிகளுடைய இந்த கோரிக்கையில மொத்தமா நியாயம் இல்லைன்னு நீங்க சொல்ல முடியுமா? தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளை எடுத்துட்டு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசு தொடரும். எதிர்த்து பேசிட்டு